கொள்ளக்காரன் தான் நினைச்சேன், கொலகாரனாவே மாறிட்டியா? அடி பாவி, வாழ்க்கையே பாழாக்கிட்டியே. இப்ப என்ன செய்ய போற? இப்ப என்னமா நடந்து போச்சு? ஏன் இப்படி சத்தம் வர்ற? என்ன நடந்து போச்சா? இன்னும் என்ன நடக்கணும்? கொலை செஞ்சுட்டு வந்து நிக்கிறியேடா. ஏமா நடக்காத ஒண்ணு நடந்தா நினைச்சாங்க. மறுபடியும் மாட்டிக்க கூடாது, உயிரை கையில பிடிச்சு தப்பி வந்ததே பெரும்பாடு. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நீ வேற ஒப்பறி வைக்க. பெத்துட்டேனடா. அதிசயமா பெத்துட்டேன். போல இப்படி எல்லாம் யாருக்காக சம்பாதிக்கிற? என்னத்தடா சாதிக்க போற? பணம் இருந்தாதான் அந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியும். உன் மகன் பசியா கிடந்தா, பட்டியால துடிச்சான், இந்த உலகம் ஏன்னு கட்டுச்சா? அதனாலதான் இந்த வழியில இறங்கினேன். நீ சொகுசா வாழணுங்கிறதுக்காக ஊர்ல உள்ளவங்க சாபத்தை சுமக்க துணிஞ்சிட்டியே. குடிச்சு குடிச்சே குடிய கெடுத்தாரு உங்க அப்பா. என் அன்பாலையும் பக்தியாலையும் அவரை மாற்ற முடியும்னு நினைச்சேன். ஆனா நான் தோத்து போயிட்டேன். உன்னை நல்லவனா நாணயம் உள்ளவனா வளர்த்ததா நினைச்சேன். நீயும் என்ன ஏமாத்திட்டியடா பாவி. மனைவியா வாழ்ந்து சுகம் இல்லை, தாயாயிருந்தும் நிம்மதி இல்லை. உன்னை பாக்குறதே பாவம்னு நினைக்கிறேன். கடவுளாவது உன்னை திருத்தட்டும். நான் இங்க இருந்து போயிடுறேன். நான் நேசிக்கிறேன், மனசார காதலிக்கிறேன். நீயும்? நானும் தான். நிஜமாவா? இல்லன்னா உங்க கை என் கன்னத்தை தொட்டிருக்க முடியுமா? இல்லன்னா உன் கை என் கன்னத்தை தொட்டிருக்கும். ஆனா படார்னு. இப்பெல்லாம் காலையில 8 மணிக்கெல்லாம் ஆபீஸ்க்கு வந்துடுறதா கேள்விப்பட்டனே. வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணணும், லாபத்தை பெருக்கணுங்கிறதா என்னுடைய நோக்கம். ஆபீஸுக்கு வர்றதுக்கும் திரும்ப வீட்டுக்கு போறதுக்கும் கூட காரை யூஸ் பண்ணாம பஸ்ல போறியாமே. அனாவசிய பெட்ரோல் செலவு தானே. சிக்கனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் பஸ்ல போறதே தவிர வேற ஒண்ணு இல்லை. இருக்கும், இந்த வயசுல எல்லாமே சௌரியமா தான் இருக்கும். ஏன்னா பிசினஸ் நீ காட்டுற அக்கறையை நான் ரொம்ப பாராட்டுறேன். அதே சமயத்துல உன் குடும்ப கௌரவத்துக்கு எந்த கரையும் வராம நடந்து தெரியுதா? நீங்க பெருமைப்பட முடியா? நான் எப்பவும் நடந்துக்கிறேன். வரேன். குட் ஈவினிங் சார். இங்கே நீங்களா? குட் ஈவினிங். உங்களை ஒண்ணு கேட்கணும். கேளுங்களேன். என்ன கண்டாதான் நடுக்கமா, இல்ல பெண்களை கண்டாலே நடுக்கமா? நடுக்குமா? இது ஒரு விதமான கூச்சம். ஓ, அதனாலதான் நீங்க என்கிட்ட கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை கீப் அப் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, ஆபீஸ்ல ரொம்ப டைட் ஒர்க். ஆமாமா, இப்ப புல் இன்சார்ஜே உங்க கையில ஒப்படைச்சிட்டாங்களே. நீங்க பிசினஸ் விஷயமா வரல, என் பர்த்டே இன்விடேஷன் கொடுக்க வந்து. நீங்க தனியா தான் இருக்கீங்களா? நான்சென்ஸ், சுத்த அநாகரிகம். பொழுது விடுத்து பொழுது போனா இதே வேலைதானா? 10 நாள் அவங்க அம்மா கூட்டிட்டு வரேன்னு சொன்ன அந்த பையன் போய் கேட்டீங்களா? அதேதான் நினைச்சேன். என்ன ஏமாளி நினைச்சான் அவன்? அதேதான் நினைச்சேன். நீங்க நினைப்பீங்களே, போய் சொல்லுங்க. உடனடியா அவங்க அம்மா இங்க வரணும். அடுத்த மாசம் வாடகை அந்த அம்மா கையில தான் வாங்குவோம். அப்படியே மறந்துடாம அந்த கதவை உடைச்சிருக்கு 500 ரூபாய் உடனடியே வாங்கிட்டு வாங்க. அதேதான். இப்படியே இந்த நிமிஷம் வீட்டை காலி பண்ணு. நீ இந்த வீட்டுக்கு வந்ததே என் மகளுக்கு பிடிக்கல. சார், நீங்க தப்பா? நான் தப்பு செய்யணும். என்னுடைய 30 வருஷ ஆபீஸ் சர்வீஸ்ல யாருமே இப்படி ஒரு கேள்வி கேட்டது. இல்ல சார். இல்ல, நீ இந்த வீட்டுக்கு வரும்போதே நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? 2 மாசம் அட்வான்ஸ், 1ஆம் தேதி வாடகை, ரசீது. அதுபடி நடந்தியா? ஆமா சார். என்ன ஆமா?
எதனால ஆணி அடிச்ச? நீங்க செவத்துல அடிக்கலாம்னு சொல்லிட்டீங்களா? அதனால அடிச்சு உடைச்சியா? கதவோட விலை 500 ரூபாய். இப்பவே கட்டு. இப்பவே வா, நாளைக்கு தரேன் சார். நாளைக்கா? சரி, நாளைக்கு வரேன். காலையில 10 மணிக்கு கிடைக்குமா? தரேன் சார். சரி. 2 விஷயம் சொன்னா ஒண்ணு மறந்தாச்சா? இந்த வீட்டுக்கு நீ வந்து எத்தனை நாள் ஆச்சு? வந்து 1 மாசம் 20 நாள் ஆச்சு. உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? ஆறுபடை வீட்டுக்கு போயிருக்காங்க சார். முன்ன கேட்டதுக்கு அறுபடை என்ன, இப்ப அறுபடை வீட்டுக்கு போயிருக்காங்க. அடுத்த மாசம் 1ஆம் தேதி உங்க அம்மா கையில் இருந்தா வாடகை வாங்குவேன். ஜாக்கிரதை. என்ன வெளியேற்றுறதுக்குன்னே வினையா விழுந்துருக்குது. எப்படி வெளுத்து கட்டிட்டல? கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பெருசா வெளுத்தீங்களே வெள்ள வெளியேன்னு சொன்னதை விட்டுட்டு. அந்த பையன் ஏதோ ஏமாளி. வசந்தா, வசந்தா, அப்பா நீங்க செஞ்சது ரொம்ப சரி. அப்பப்ப அப்படி போட்டு வைக்கலன்னா தலைக்கு மேல போயிடுவாங்க. யாரோட பேசுறது, யாரோட பழகுறது, வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுன்னே தெரியல. என்ன நினைச்சிட்டாங்க? மறுபடியும் ஆணி அடிக்கிறானா? 1000 ரூபாய் கட்ட பொய்யே, புழுக, மோசக்காரன். பகவானே திட்டுறீங்க? பகவான் உடனே வீட்டை காலி பண்ணுமா? வீட்டுக்காரரு கவலையை விடுங்க சார். 600 ரூபாய் கொடுங்க, அடுத்த வீடு நான் பிடிச்சு தரேன். வேற வீடு வேண்டாப்பா, இதே வீட்டுல குடியிருக்கணும். அதுக்கு ஒரே வழி இருக்கு. அம்மாவை கூட்டிட்டு வந்துருங்க. யாரா நீ? அம்மா தான் செத்து போயிட்டாங்கன்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். வசந்த அம்மாவுக்கு உங்க மேல ஒரே காதல். அது எனக்கு தெரியும். இனிமேலும் வசந்த அம்மாவை ஏமாத்துறது தப்பு. உண்மையை சொல்லிருங்க. பகவான் சார், நான் சொல்றதை நீங்க வந்து ரொம்ப நேரம் சார். நாங்க பேசினதெல்லாம் சுத்தமா வசந்தா. இப்ப யார பத்தி பேசுறீங்க? அம்மா விஷயமா? ஆமா ஆமா, அம்மா வந்தாதான் கண்டதுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள நுழையாது. என்ன சொல்ற? அம்மா எப்ப வருவாங்கன்னு கேக்குறேன். உண்மையை சொல்லிடுறேன். எங்க அம்மா. ஹலோ. எஸ் சார், எஸ் சார், வரேன் சார். இல்ல முதலாளிப்பா, நேரம் காலம் புரியாம ஏதோ அர்ஜென்டா டிஸ்கஸ் பண்ணுமா, வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. வசந்தா, நாளைக்கு லீவு தானே, வழக்கமா பீச்சில் மீட் பண்ணுவோமே, அங்க சந்திச்சு எல்லாத்தையும் விவரமா பேசிக்கலாம். என்ன சொல்லு? நான் மாட்டேன். இல்லம்மா, 2 பொட்டலம் கொடு. சொல்ற. ஹலோ மிஸ்டர் கண்ணன், உங்களை தேடி வீட்டுக்கு போனா நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க இங்கேயே வருவீங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. பண்ணியா பேசுறீங்களே. இன்னைக்கு என் பர்த்டேங்கிறது மறந்துட்டீங்களா? அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வாங்க போலாம். போலாம்.
விவகாரம். அது திட்டுக்கு இது இடம் இல்ல. அவன் என் எதிரி. இன்னைக்கு என் விருந்தாளி. விடுங்க. சாரி மிஸ்டர் கண்ணன், இப்படி நடந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் அப்பமா வந்து உங்களை மீட் பண்றேன். கார்ல போய் இறங்கிக்கோங்க.